இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான பன்னீர் கேப்சிகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அண்ட் ஜீரா பவுடர். இதோட அளவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஆயில் அண்ட் வாட்டர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட பன்னீர் சேர்த்து பன்னீரும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரில் நீங்கள் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க. கலந்து இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை அப்போவே செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது கூட இந்த பன்னீர் சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் இதை லைட்டாக குக் பண்ணால் போதும். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம இது மாதிரி செஞ்சுக்கிட்டாலே போதும். இதை இந்த மாதிரி எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா அதை குக் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் இதை மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது கூட பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் கார்லிக் ஒரு 10 எடுத்து அது சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி ஜிஞ்சர் சேர்த்து அதையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக சாப் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே. கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அது இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்போ சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் வந்து வதக்கும் போது பிடிக்கிறது மாதிரி இருக்கும், அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க எப்போவுமே. ஆனியன் குக் ஆனதோ இதில் நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனியன் ஷேப்பில் தான் நான் கேப்சிகமும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கேப்சிகமாக நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க நல்லா. இதுக்கு தேவையான சால்ட் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி சாஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான பன்னீர் ரெசிபி பார்த்துருக்கோம் இன்றைக்கி. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.